ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபீஸ்ட் ரெசிபீஸ். அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் குடிக்கணும்னு தோணுங்க. அதுவும் ரொம்பவும் சுவையான ஒரு ஜூஸாகவும் இருக்கணும்னு தோணும். ஆனால் வீட்டில் இந்த லாக்டவுன் பீரியட்ஸில் பழங்களே இருக்காது. அப்படி இல்லாமல் இருந்தால் கூட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தக்காளியை வைத்து நம்ம சூப்பராக ஜில்லுன்னு அசத்தலாக ஒரு ஜூஸ் செஞ்சிடலாம். வாங்க இதை எப்படி செய்யறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இதை நம்ம வீட்டில் விருந்தினர்கள் வந்தாலுமே செஞ்சு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். நான் 2 தக்காளியை எடுத்து நல்லா கழுவிட்டு சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். இது கூட ஒரே ஒரு ஐஸ் கியூபும் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக சுகருக்காக இனிப்புக்காக நன்னாரி வேரில் செய்த நன்னாரி சர்பத்தையும் 3 ஸ்பூன் அளவிற்கு நான் சேர்த்துக்கிட்டேங்க. அடுத்ததாக 1/2 கப் அளவிற்கு தண்ணீரும் எடுத்து சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ இதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இதை ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இதை ஃபில்ட்ரு பண்ணுறப்போ தக்காளியில் இருக்கக்கூடிய தோலும் அந்த விதைகள் எல்லாமே நம்மளுக்கு வெளியே வந்துடும். நம்ம குடிக்கிறப்போ நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறணும். இப்போ பாருங்கள், தக்காளியில் இருக்கக்கூடிய தோல் விதைகள் எல்லாமே வெளியே வந்துருச்சுங்க. இப்போ நம்மளுக்கு அருமையான சுவையான தக்காளி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல இந்த சம்மர் ஸ்பெஷலான இந்த தக்காளி ஜூஸ் ரொம்பவும் சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான சுவையான அசத்தலான அதே நேரத்தில் நல்ல கலர்ஃபுல்லான டொமேட்டோ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல விட்டமின்ஸ் இருக்குது இதில். இதை நீங்கள் நம்ம தினமுமே இதை நம்ம உணவு வகைகளில் ஒன்றாக இந்த தக்காளி ஜூஸை நம்ம சேர்த்துக்கறலாம். அந்த அளவுக்கு ரொம்பவும் எனர்ஜெட்டிக்கான ஆரோக்கியமான ஒரு உணவு வகை இதுங்க. திரும்பவும் நம்ம இது மேலே கொஞ்சம் நன்னாரி சர்பத் சேர்த்து சூப்பராக நம்ம குடிச்சிடலாம். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.